ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபின் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சோனியோட ஹோம் தேட்டர் பேக்கேஜ் சிஸ்டம் டால்பி மாடல்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் மாடல்ஸு சோனியில். உங்களுக்கு இன்பில்ட்டாகவே யூடியூபு, HDMI ARC, ஆப்டிக்கலு, ப்ளூடூத்து, ப்ளூரே, 3D எல்லாமே ஒர்க் ஆகிற மாடல்ஸ் தான் இது. ஸோ NFC எல்லாமே இருக்கும் இந்த மாடல்ஸில். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் ப்ரைஸ் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சோனியில் வந்து இந்த 3200, 4100, 3100, 2100 இந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உங்களுக்கு டால்பியோட 1000 வாட்ஸ்க்கான எஃபெக்ட் கொடுக்குற மாடல்ஸ் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ohmஸோட சப் ஊஃபர் வரும். ஸோ 6 ohmஸோட சென்டர் ஸ்பீக்கர்ஸும் வரும். ஸோ 3 ohmஸோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போது டிவியில் பார்க்குற குவாலிட்டியை விட இது வழியாக பார்க்குற அந்த ப்ளூரே டிஸ்க்கு யூஎஸ்பியில் போட்டு நீங்கள் பார்க்கும்போது இதோட டால்பி குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரித்து கொடுக்கும் 5.1லாம். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு முறை நீங்கள் லைவ் டெமோ பார்த்து தான் உங்களுக்கு இது தெரியும். நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து நம்ம இப்போ மார்க்கெட்டில் இது கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 15 மாடல்ஸ் கிட்டே இப்போ ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்குது நம்ம ஷாப்லேயே. ஸோ ப்ளூரே டிஸ்க்கு வந்து ப்ளே பண்ணுவோம். ஒரு டெமோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுதுன்ட்டு. ஸோ குவாலிட்டிலாம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், போட்ட ஒரு 5 செகண்ட்ஸில் ப்ளே ஆகுது. ஸோ இந்த குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூரேயில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஓடிடிலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI ARC இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது. நீங்கள் செட்டாப் பாக்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு பண்ணிக்கலாம். 5.1 1000 வாட்ஸ்க்கான எஃபெக்ட் இது. ARCயில் உங்களுக்கு பிரித்து கொடுக்கும். டால்பி ட்ரூ HD சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு குவாலிட்டிக்கு இது குறைய வைக்காது. ஸோ யூஎஸ்பியில் உங்களுக்கு ஆடியோ வீடியோ ரெண்டுமே ப்ளே ஆகும் இந்த மாடல்ஸில். நீங்கள் யூஎஸ்பியில் வந்து இப்போ நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி MP4 ப்ளூரே நீங்கள் குவாலிட்டி கூட இதில் டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போட்டு பார்த்துக்க முடியும். ஸோ யூஎஸ்பி உங்களுக்கு ஆடியோவும் உங்களுக்கு ஒரிஜினல் சப்போர்ட் ஆகும். ஸோ இன்பில்ட்டாக உங்களுக்கு யூடியூப் இருக்குது, FM இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இதுலேருந்து வைஃபை இருக்குது. ஸோ ஒயர்டும் இருக்குது, ஒயர்லெஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ் கனெக்ஷன்னா நீங்கள் வைஃபை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஒயர்டு இருக்குது, ஈத்தர்நெட் கனெக்ஷன் நீங்கள் லேண்ட் கேபிள் இருந்தாலும் அதே நீங்கள் அது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீமிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆடியோ செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே செட்டிங் போட்டுக்கலாம். நான் அது சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. சும்மா ஒரு டெமோ பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீக்கர் செட்டிங்ஸில் போய்ட்டு இது டிஸ்டன்ஸு லெவல் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு 3 மீட்டர்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவலு ஸ்பீக்கரோட லெவல் வால்யூம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ஹெவியாக வேணும்னா நீங்கள் வந்து +6 வரை வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு ஹெவியாக வேணும்னா அது நீங்கள் +6 வரையும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சப்வூஃபர் கம்மியாக சார் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்வூஃபர் லெவலை 3, 1, 2, 0 இல்லை மைனஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சுன்னா சப்வூஃபர் லெவல் கம்மியாக இருக்கும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரௌண்டிங்ஸ் உங்களுக்கு அதிகமாக வேணாலும் அதிகம் பார்த்துக்கலாம், கம்மியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ +6 மைனஸ்லேயும் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளூரே மாடல் சோனியில் கொஞ்சம் நல்ல மாடல் ஹோம் தியேட்டர். ஸோ இதோட உங்களுக்கு லோ பட்ஜெட் ஹோம் தியேட்டரும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ARC கொடுத்தா மட்டும் போதும், 1000 வாட்ஸ் கொடுக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு 10,000 வேணும் அப்படின்னு அந்த மாடல்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 50 மாடல்ஸ் கிட்ட ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் கனெக்ஷனோட, USB கனெக்ஷனோட, ப்ளூடூத் கனெக்ஷனோட வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 8500 ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட. ஸோ பாருங்கள், இப்போ டேரெக்டாக யூடியூப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேயரில் இருக்க யூடியூப் ப்ளே ஆகுது. ஸோ நம்ம சேனலில் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். நீங்கள் 4K கூட நீங்கள் லைவாக ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம், பஃபரே ஆகாது. உங்களுக்கு அந்த ரெசல்யூஷன் குவாலிட்டி வந்து உங்களுக்கு டிவியில் பார்க்குறத விட இந்த ப்ளூரே டிஸ்க் வழியாக இந்த பிளேயர் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி தரும் அந்த குவாலிட்டியெல்லாம். ஸோ நீங்கள் நேரில் பார்க்கும்போது அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வாங்க அந்த பிளேயரோட டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது 5.1. ஸோ 5.1 ஸ்பீக்கர்னும் போது
உங்களுக்கு வந்து 6 சேனல் கொடுத்துருப்பாங்க, 5 ஸ்பீக்கர்ஸு, ஒரு சப்வூஃபரு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3100. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸோ ரெட் இருக்குது பாருங்கள். ஸோ அந்தந்த கலர் பின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்வூஃபரோட பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ சப்வூஃபர் மட்டும் நீங்கள் எந்த காரணத்துக்கு மட்டும் நீங்கள் மாற்றி போடவே கூடாது. ஸோ இது சென்டர் ஸ்பீக்கரு. ஸோ இது சரௌண்டோட லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ அதாவது உங்களுக்கு டிவிக்கு ஆப்போசிட்டில் பேக் சைடில் அந்த சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் 2 இருக்கும். ஸோ அதோட லெஃப்ட், ரைட்டு. ஸோ டிவி வந்து கனெக்ட் பண்ணால் ஆப்டிக்கல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, HDMI ARC கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அது டிவிலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்டரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈத்தர்நெட் லேனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கலு, ஸோ டிவின்ற மோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல காட்டும் உங்களுக்கு டிவின்னு சொல்லிட்டு. ஸோ டிவி மோடு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டிவியில் ஸ்ட்ரீம் ஆகும். டேரெக்டாக அதில் டிவியில் ஒரு ஆடியோ ஃபுல்லாக அதில் கன்வெர்ட் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ அது சென்டர் ஸ்பீக்கரு, சப்வூஃபரு, ஃப்ரண்ட் லெஃப்ட், ரைட்டு, ஸோ சரௌண்டு லெஃப்ட், ரைட்டு. ஸோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் மாறும். ஸோ இந்த எல்லா பிளேயருக்கும், இங்கே இருக்க எல்லா அந்த சீரிஸ் இருக்க பிளேயர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் வரும். ஸோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். உங்களுக்கு டெமோக்காக நான் வந்து ஒரு செட்டோட பேக்கேஜ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாடல்ஸ்க்கு 3200, இந்த ப்ளூரே மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ohmஸோட சென்டரும் சப்பும் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு NFC, ப்ளூடூத்து, HDMI, ஆப்டிக்கல், ARC எல்லாமே இருக்கும். ஸோ யூஎஸ்பியில் வீடியோ சப்போர்ட் ஆகும். ஸோ அதில் இந்த 350ன்ற மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பியில் ஆடியோ மட்டும் தான் வரும், MP3 மட்டும் தான் ப்ளே ஆகும். பட்டு அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ளூரே மட்டும் அதில் இருக்காது, அந்த BDV 350 மாடலில் மட்டும். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ளூரே இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரே மாடல் உங்களுக்கு 20 அரௌண்ட் வரும். ஸோ 350 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனு, குவாலிட்டிலாம் பார்த்தா அட்டகாசமாக இருக்கும். சோனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்பேக்டான சைஸில் இருக்கும், பட் எஃபெக்ட்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸு. இப்போ பாருங்கள், ப்ளூடூத் உங்களுக்கு அந்த லைட்லாம் பிளிங்க் ஆகும் ப்ளூடூத் மாடல் இருக்கும்போது. ஸோ ரிமோட் கொடுத்துருவோம். ரிமோட்டில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் ரிமோட் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து HDMI ARC கனெக்ட் பண்ணும்போது உங்களோட டிவி ரிமோட்லேயே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லீப் மோடும் போகும், நீங்கள் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். வால்யூம் அப் டவுனு, லெஃப்ட் ரைட் ஏரோ மார்க்ஸு. ஸோ நீங்கள் 2 ரிமோட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. HDMI ARC கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரிமோட்டில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது 3100, 3200, 4100, சோனி 350, ஸோ எல்லா மாடல்ஸும் இருக்குது. சோனியோட 3100 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கருமே அந்த சரௌண்ட் ஸ்பீக்கர் மாதிரி 4மே காமனாக தான் இருக்கும். சென்டர் எல்லாமே உங்களுக்கு சென்டர் சப் எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் அந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு 3200 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் 2 பெரிய ஸ்பீக்கராக 2 இருக்கும், 2 சரௌண்டிங் ஸ்பீக்கர் சின்னதாக இருக்கும். ஸோ சென்டர் சப்பு காமன் தான். ஸோ சோனி 350 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3200 சேம் அதே மாதிரி பேக்கேஜ் தான் இருக்கும். பட் ஆம்பிளிஃபையர் மட்டும் உங்களுக்கு அந்த 3D ப்ளூரே இல்லாமல் வரும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் டோட்டலாகவே. பட் எல்லாமே உங்களுக்கு சோனியோட ஒரிஜினல் குவாலிட்டி ஆடியோஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் ஹோம் தேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஐஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, ரிசீவர் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் கொஞ்சம் சேனலை இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சோனியோட 350 மாடலு. இதில் ப்ளூரே மட்டும் இருக்காது, பட் உங்களுக்கு 1000 வாட்ஸ் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். 16,500 rupees நம்ம கொடுக்குற ப்ரைஸு. ஸோ இது 2100. ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், 1000 வாட்ஸ் தான், எல்லாமே 1000 வாட்ஸ் தான். இது 16,500 rupees. ஸோ இது 3100 ப்ளூரே மாடலு. ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் HDMI ARC ஆப்டிக்கல் எல்லாமே இருக்கும், 18,500. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3200. ஸோ ப்ளூரே, ப்ளூடூத், ARC எல்லாமே இருக்கும். ஸோ 20,000 rupees. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4100. ஸோ இது ஸ்டாண்டர்ட் மாடல், டால்பி மாடல், இன்னும் ஹெவியாக இருக்கும் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது 22,000 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக. தேங்க்யூ.